எல்லாம் அல்ல மகாமாரியம்மனின் பொற்பாதங்களை பணிந்து நடிப்பில்லாத நாடகம் இல்லை, நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த ஐயம்பாளையம் வாழ் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு காசு. சும்மா ஐயம்பாளையம் மக்களாலே சம மாசு. நடுவர் நீ முதல்ல பேசு. நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண அப்ப ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்க. அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. தோசையிலயும் நீங்க பேசுங்க எக்கு. நடுவர்களே, உங்களை பத்தி 4 வரி கவிதை சொல்லுவாங்க. சொல்லு சொல்லு. அந்த கவிதையை சொல்லும்போது இங்க ஐயம்பாளையம் மக்கள் தெரிந்து எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க. பாப்போம். உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர். நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லடு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா மண்டா? நீயா ஊர் ஊரா சாப்பிட்ட ஐட்ட குண்டா, நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. நம்ம கவிதை தட்டுங்க, எனக்கு தட்ட மாட்டீங்களா? இந்தா தட்டுறாங்கல்ல நம்ம ரசிகர்கள். நடுவர்களே, என்னைக்கு உடம்போட சைஸ் பார்க்க கூடாது, ஓஹோ மனசோட நைஸ் பார்க்கணும். அது உன் புருஷன் குமார் பாப்பார், நான் அளவுடு கிடையாது. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, இவ்வளவு பேச்சு பேசினா அப்படி இல்ல நம்ம அபு சார் வந்து உண்மையிலே அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நடுவர்களே, அபு சாரை என் பிள்ளையா பெக்க நினைக்கிறேன். உங்க அம்மாடா, அம்மா பாச்சிக்கிதா பேசாம அம்மா, அவனை பக்காதம்மா, அவன் குச்சி வச்சிருக்காம்மா, உன்னை அடிப்பான், இவனை பக்காத, எந்த நேரம் கீபோர்டு கைமா தெரியுதான். ஏமா அடுத்த ஜென்மத்துல இவன் தான் உன் பிள்ளையாமா? ஆமா சார். ஏமா அடுத்த ஜென்மத்துல இவன் தான் உன் பிள்ளை? ஆமா. அப்பா யாருமா? ஏமா சொல்லுமா. அப்பா எல்லாமே பார்ப்பாங்க, அப்பா வருவாங்க. அப்பா ஏமா புள்ள மட்டும் இவன் தான்னு தெரியுது, அப்பா மட்டும் சொல்ல மாட்டேங்கிற. ஏன் இந்த ஜென்மத்துல இருந்த அந்த புருஷன் தான் சொல்ல மனசு இல்லை உனக்கு? இது ஐயா பொம்பளையால என்ன? ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, ஏன் தெரியுமா அபு சாரை என் பிள்ளையா பெக்க நினைச்சேன்? அப்படி வயித்துல கரு உருவான உடனே பாதி பப்பாளி பழத்தோட க்ளோஸ் பண்ணிடுவேன். அத்தாடி, இது தாய் இல்ல பேய். என்ன பேச்சு? குடும்பத்துல பொம்பளைங்க பொறுப்பாலையா? குடும்பத்துல பொம்பளை பொறுப்பா இருந்ததுனால நைட்ல வந்து நீங்க இங்க உழைக்க முடிஞ்சது. ஆமா, இல்லன்னா உழைப்பியா நீ? வீட்டுல உட்காந்து குழப்ப. ஆனா நடுவர் அவர்களே, இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும். குடும்பத்துல ஒரு பெண் பொறுப்பு இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிரும், மறந்துட்டு பேசாதீங்க. அதனாலதான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வச்சிருக்கோம். ஒரு பெண் பந்தக்கால் போட்டு வந்தாதான் ஆண்கள்லாம் சும்மா சொந்த கால்லே நிப்பீங்க. நாங்க தான் மண்டபத்துல கல்யாணத்தை முடிச்சிடுறோமே. கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷங்க, கல்யாணம் முடிச்சாதான் நீங்க எல்லாம் ஒரு புருஷன். டேய், நான்லாம் புருஷன். நீ புருஷனா? நீ புருஷனா? அவன் யார் புருஷனே தெரியாம தட்டிக்கிட்டு நிக்கான். பெண் என்றால் அன்பு, அம்பு. பெண் என்றால் பண்பு, பண்பு. பெண் என்றால் ஒரு தெம்பு. அவளை நீ நம்ப வாழ்க்கையில ஓரமா கிடக்கு கம்பு. உண்மையிலே நடுவர் அவர்களே, ஒரு பெண் என்பவள் மயக்குபவள் கிடையாது. எனக்குமே ஒரு பெண் என்பவள் குடும்பத்தையே இயக்குபவள்ங்க. கைதட்டுக்க நம்ம பெண்கள்லாம் ஒரு சில குடும்ப வண்டி ரிப்பேர் ஆகி பாதியில நிக்குது, என்ன காரணம்? பஞ்சர் ஆயிருக்கும், டிரைவர் இல்லாம இருக்கும். ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, என்ன பேச்சு பேசினா அப்படி? நான் கேக்குறேன், குடும்பத்துலதான் பெண்கள் பொறுப்பா இல்லங்க? அப்புறம் ஏங்க ஒரு 25 வயசு வந்தவன ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, நல்ல செவத்த பொண்ணா இருக்கா, கவர்மெண்ட்ல வேலையில இருக்கான்னு ஏன் வீடு வீடா போறீங்கன்னு கேக்குறேன். நாங்க தான் வீடு வீடா போறோம்ல, நீ பேசாம இருக்க வேண்டியானே? நீ ஏன் ஜன்னல திறந்துக்கிட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கானு எங்களை தெருவில் இழுத்து விடுற? எங்க வீட்டுக்கு வந்தா நாங்க பாப்போம் தான். அட நாய் வந்தா பாப்பியா? ஆனா நடுவர் அவர்களே, உண்மையிலேங்க ஒரு பொண்ணு அப்படி பார்த்துட்டு வந்த உடனே அப்படி ஆண்கள் மனசுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கும்? அப்படி தங்க பதக்கத்தின் வேலையா இருக்காதா? அது மட்டும்தான். உண்மையிலே நடுவர் அவர்களே, ஒரு பெண் பொறுப்பா குடும்பத்துக்குள்ள வரும்போது எவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்குதுங்க. அது மட்டும் கிடையாது பாருங்க, உண்மையிலே எங்க பெண்கள்லாம் அப்படி நாங்கெல்லாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஏன் தெரியுமா பெண்கள் நாங்கெல்லாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறீங்க? ஏன் தெரியுமா? கட்டின புருஷன் தான் மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாவது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும். ஓஹோ, நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? ஏன்? கட்டுனது மேட்சா இல்ல, கட்டிக்கிறது மேட்சா இல்லன்னு நாங்க இருப்போம். இவ்வளவு பேச்சு பேசினா அப்படி இல்லங்க. ஆண்கள்னு சொல்லுங்க. ஆண்கள் உதடு ஒட்டுதா? ஒட்டல. குடும்பத்திலயும் ஒட்ட மாட்டாங்க. ஓஹோ. பெண்கள்னு சொல்லுங்க. பெண்கள் உதடு ஒட்டுதா? உதடு ஒட்டுது. ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா பெண்கள் எங்கனால கை தட்டுக்க? பாத்தியாடா என்ன அறிவான கிரைன் கேள்வி. ஆண்கள் சொன்னா உதடு ஒட்டுது இல்ல, குடும்பத்திலயும் ஒட்ட மாட்டாங்க. பெண்கள்னு சொன்னா
உதடு ஒட்டுது. ஆமா, குடும்பத்திலையும் ஒட்டுவாங்க. எஸ். இப்ப நான் சொல்றேன், கொழுந்தியா சொல்லு. காஜ வாங்குறையில மரியாதையே சொல்லு. கொழுந்தியா? கொழுந்தியா உதடு ஒட்டுதா? ஒட்டலையே. உதடு மட்டும் ஒட்டாது. உதடு மட்டும்தான் ஒட்டாது. ஆனா இவ்வளவு பேச்சு பேசினாரு இல்லங்க. காலையில இருந்து மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாரு. காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாரு. என்னைக்காவது மனைவிமார்கள் பெண்கள் தான் நான் காப்பி அடுத்த புடிச்சவனா கலப்பி விட்டு சும்மா கீழே விடுவேன். தைய பிரிஞ்சு வச்சுன்னா அப்புறம் 15,000 ரூபாய் சேர்த்து கேட்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம்ல. பொறுப்பா நடத்துறோம்ல நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போது இருக்கும். நீ தட்டிக்க. ஆனா உண்மையில நடுவர் அவர்களே, ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால் இணைவது திருமணம்ங்க. அப்படிப்பட்ட திருமணத்துல ஒரு பெண் பொறுப்பா இருக்கிறத வந்து கரெக்டா இப்ப சொல்லுவேன் பாருங்க. இப்ப இங்க இருக்காங்கல்ல பெண்கள், எங்க பெண்கள் எல்லாம் பாருங்க அப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. இப்ப எங்க பெண்கள் பக்கம் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்களேன். அப்படியே பூ மணக்கும், பூ மணக்கும், பொட்டு மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தன மணக்கும், சந்தன மணக்கும், சவ்வாது மணக்கும், புருஷ மேல உள்ள பாசம் மணக்கும். அப்படியே ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க நடுவர் அவர்களே. பீடி நாரும், பிராந்தி நாரும், பான்புராக் நாரும், இப்படி நாத்தம் எடுத்த குரூப். பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும், எஸ், பொட்டு மணக்கும், ஆமா, சந்தன மணக்கும், சவ்வாது மணக்கும். எஸ். இவ்வளவு மணக்கிற காரணம் என் ஆம்பளை உழைக்கிறதுனால மணக்கும், இல்லாட்டினா நாரி போகும் தெரிஞ்சுக்க. ஆண்கள் பக்கம் போனா பீடி நாரும், ஆமா, பிராந்தி நாரும். உண்மையா அப்படி சொல்லக்கூடாது. பீடி ஸ்மெல் வரும், சிகரெட்டு வாசனை வரும், பிராந்தி மணக்கும். மணக்குமா? அப்படி சொல்லி 250 வாவா போட்டு குடிச்சிருக்கு. அத நாரும் சொல்லி அசிங்கப்படுத்த. இப்ப நாட்டுல என்ன சொல்றாங்க? குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்கள், பொம்பளை பொறுக்கிய, லேடிஸ் விரும்பி, திருடன பொருள் விரும்பி, நடுவர நல்லவன், அபுசர ரொம்ப நல்லவன். ஆனா உண்மையில நடுவர் அவர்களே, ஒரு பெண் பொறுப்பா இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை எவ்வளவு இன்பமா இருக்கும் தெரியுமா? அப்படி பால் வண்ணம் பருவம் கண்டது மாதிரி. உண்மையில கைதட்டினீங்கன்னா உங்களுக்கு 2 பிரயோஜனம் உண்டு. என்ன சார்? ஒண்ணு, உங்களுக்கு தூக்கம் வராது, பக்கத்துல இருக்க உங்க தூக்கத்தையும் கெடுத்துடலாம். உங்களுக்கு தூக்கம் வந்தா இப்படி தட்டுங்க, பக்கத்துல தூக்குனா அப்படி தட்டி இப்படி உட்காந்துக்குங்க, 2 பேரும் தூங்காம இருக்கலாம். ஆனா உண்மையில நடுவர் அவர்களே, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்கள் மனசு பெருசா பெண்கள் மனசு பெருசாங்க சார்? எப்போதுமே பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் என் ஆண்குல தங்கங்கள் தான். ஒத்துக்கிறோம் சார். ஆண்கள் மனசு ரொம்ப பெருசு. எப்படி சொல்றீங்க? பெண்கள் மனசு கொஞ்சம் சிறுசுதான். அது எப்படி பெண்கள் மனசு சிறுசுன்னு எனக்கு தெரியுமா? என்ன எப்படி தெரியும்? ஆண்கள் வச்சிருக்க பொருள் எல்லாம் பெருசா தான் வச்சிருப்பாங்க, பெண்கள் வச்சிருக்க பொருள் எல்லாம் சிறுசா தான் வச்சிருப்பாங்க. அப்படி இல்ல, ஆண்கள் வந்து ஒரு பேக் வச்சிருந்தா பெரிய பேக் வச்சிருப்பாங்க, சரி, பெண்கள் சின்ன பர்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க மனசு மாதிரி. ஆண்கள் பெரிய குடை வச்சிருப்பாங்க, பெண்கள் சின்ன குடையா வச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சிட்டு போவாங்க. ஆண்கள் பெரிய கர்ச்சிப்பு வச்சிருப்பாங்க, பெண்கள் இவ்வளவு சின்ன கர்ச்சிப்பு இப்படி வச்சுட்டு இப்படி தொடப்பாங்க. அது மாதிரி தான் உங்க மனசு சிறுசாவே இருக்கும். அப்படி இல்ல சார். எப்படி தெரியுமா பெண்கள் மனசு சிறுசுன்னு நான் சொன்னேன்? எப்பவுமே பெண்கள்ங்கிறவங்க மனசுல எப்படி தெரியுமா இருப்பாங்க? அப்படி தான் குடும்பம், தான் கணவர், தான் பிள்ளை, அவங்கள மட்டும் மனசுல நினைச்சு இருப்பாங்க. ஆனா அந்த ஆண்கள் நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா, பொண்டாட்டியும் மனசுல வச்சுக்குவீங்க, கொழுந்தியாலையும் மனசுல வச்சுக்குவீங்க, பக்கத்து வீட்டுக்காரையும் மனசுல வச்சுக்குவீங்க, எதிர்த்த வீட்டுக்காரையும் மனசுல வச்சுக்குவீங்க, படிச்சவளையும் மனசுல வச்சுக்குவீங்க. இதனால தாங்க ஆண்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து சும்மா டப்பு டப்புன்னு போயிட்டு வேலைக்காரியா விட்டுச்சு. உன் பிரச்சனை ஏன்டா இதுல இழுத்து விடுற? ஏமா என்னங்க சார், ஆண்கள் வந்து இத்தனை பெண்களை மனசுல வச்சிருக்காதனால தான் ஹார்ட் அட்டாக் வந்து டப்பு டப்புன்னு போயிடுறான். டப்புன்னு போறீங்க. மொத்தத்துல ஆம்பளை சாகுறது பொம்பளையால. ஹலோ, அதானே சொல்ல வர்ற நீ? அதானே நீ சொன்ன பாயிண்ட்? அப்படி சொல்லல. ஆனா உண்மையிலங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, நான் கேக்குறேன், ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் பாதுகாப்பே பெண்கள் நாங்க தான். எப்படி சொல்றீங்க நீங்க? இப்ப தனியா 2 வீலர்ல போங்க, காவல்துறை என்பர் வழிமறிச்சு நிறுத்துவாங்க. நிப்பாட்டு, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, மாஸ்க் இருக்கான்னு இப்படி 1008 கேள்வி கேட்பாங்க. அப்படி என்ன மாதிரி அழகான மனைவிய பின்ன மரியாதை மரியாதை மரியாதை.
உன்னை மாதிரி அழகான மனைவி இல்ல, அகலமான மனைவி. காக்கை- வார்த்தை திருத்தம் தேவை. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இப்படி நடுவர். ஓரமா அந்த அங்கிட்டு தேங்கு நாடி வச்சு கொஞ்சம் அப்படி அழகான மனைவிய பைக்ல ஏத்திக்கிட்டு போகும்போது எந்த ஒரு காவல்துறை என்பரும் வழிமறிச்சு நிறுத்த மாட்டாங்க. ஓஹோ. அப்ப ஒரு ஆணுக்கு பாதுகாப்பே பெண் நாங்கள் தானேங்க. ஓ உண்மைமா. நேத்து நான் பைக்ல போனேன். சரி. போலீஸ்காரர் ஐயா நிப்பாட்டார். அரிசி புக்கடு, லைசன்ஸ் எடு. சார் நான் பட்டிமன்ற நடுவர், உங்களை தாண்டா செக் பண்ணணும், ஃப்ராடு நிறைய தர்றாங்க அப்படின்னார். அந்த நேரம் ஒருத்தன் பொண்டாட்டியோட பைக்கில் போனால் விட்டுட்டார். நான் கேட்டேன், சார் நாங்கள் தனியாக வந்தால் மட்டும் பிடிக்கிறீங்களா சார், இப்படி பொண்டாட்டியோட போனால் விட்டுறீங்களே சார் அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார்மா. தம்பி அவனே ஒரு கிரகத்தோடு போய்கிட்டு இருக்கேன், நம்மதுக்கு 100 கிரகத்துக்குன்னு தான் போடா போடான்னு சொல்லணும்னு அவர் சொன்னார், நான் சொல்லலை. ஆனா உண்மையிலேங்க நிலையான அன்புக்கு பிரிவில்லை, சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகள் பெண்கள் பொறுப்பா இருக்கிறதுனால வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி பூஜைக்கேத்த புய்தா இருக்கும். பழகி போச்சு உனக்கு. நடுவர்களே, ஒரு பெண் பொறுப்பா இருக்கிறதுனால குடும்பத்துல முன்னேற்றத்துக்கு சரி மகிழ்ச்சிக்கும் சரி ஒரு பெண் வந்தவன தாங்க நல்லா இருக்கும். உண்மையிலே பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு என்ன பேரு? என்ன பேரு? ஆண்களுக்கு எல்லாம் என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? நாதாரி, ஊதாரி, தண்டச்சோறு, தடிமாடுன்னெல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க அவங்க. ஆனா பெண்கள் எங்களை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் என்ன பேர்? என்ன பேரு? குடும்ப தலைவர், கணவர், புருஷர். இத்தனை எங்க வந்துச்சு? கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர்? பேமுலி மேன். ஃபேமிலி மேன். ஃபேமிலி மேன்ல பேமுலி மேன் தான். ஏன்? தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க சேலம் போயிட்டு சரி காசு பத்தாம கடத்தருவுல பேமுலி முடிச்சுக்கிட்டு தெரியுமா, அதனாலதான் அவனுக்கு பேர் பேமுலி மேன்னே வச்சிருக்கான். இவ்வளவு பேசுறீங்க இல்லங்க, உண்மையிலே பெண்கள் மனைவிமார்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன? தாரம்னு ஒரு பேர். ஏன் தாரம் பேர் வச்சான்? ஏன் தெரியுமா மனைவிக்கெல்லாம் தாரம்னு ஒரு பேர் இருக்கு? அப்படி அன்பை தாரம், தாரம், பண்பை தாரம், பாசத்தை தாரம், கணவனுக்கு முத்தத்தை தாரம், குழந்தை குட்டிய பெத்து தாரம். அதனால எங்களுக்கு எல்லாம் தாரம்னு ஒரு பேர் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அதனால உங்களுக்கு தாரம் பேர் வைக்கல. உங்களுக்கு தாரம் ஏன் தெரியுமா பேர் வச்சா? ஏன்? உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அப்பா அத்தால விட்டு தாரம், எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம், எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம். அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம் தாரம் தாரம். கடைசியா கடையில போய் தாரம் ட்ரிபிள் அக்ஷரம். ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, நிலையான அன்புக்கு பிரிவில்லைங்க, சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு எப்ப தெரியுமா அப்படி பொறுப்பா இருக்கும் வாழ்க்கை? அப்படி குங்கும பூவே கொஞ்சம் புறாவா இருக்கும் போது வரும் நடுவர் அவர்களே. இப்ப 100 படத்துக்கு தானே 4 படத்துக்கு தானே பாடி இருக்க. நீங்க வந்துட்டா இல்ல 100 படத்துக்கு மேல பாடுவேன். 100 வயசுக்கு மேல வாழ்வேன். அதுக்கு மேல கேரண்டி நான் கொடுக்க முடியாது. அதுக்கு மேல வாழணும்னு நினைச்சனாலும் பிரச்சனை பண்ணுவோம். ஆனா உண்மையில நடுவர்களே, அபு சார் இவ்வளவு பேசினாரு இல்லங்க, எவ்வளவு பேச்சு பேசினாரு. பெண்களை எவ்வளவு பொறுப்புள்ளன்னு பேசுனீங்களே சார். உண்மையிலே பாருங்க, இப்ப அபு சார் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு திரிவார். நீண்ட முட்டாய் வாங்கிட்டு ஊதாரித்தனமா சுத்திட்டு திரிஞ்சார். அப்படி ஊதாரியா சுத்திக்கிட்டு திரிவாரு. அவங்க அம்மா சொல்லு, வீட்டுக்கெல்லாம் வந்து 10 மணி 11 மணிக்கு தாங்க போவாராம். அவங்க அம்மா என்கிட்ட சொல்லி இருக்காங்க இந்த கதை. அம்மா ஏன் ஓன்ட்ட வந்து சொன்னாங்க? அவன் சுத்திட்டு திரிஞ்சத அவன் முண்டாட்டிலே சொல்லணும், ஓன்ட்ட சொல்றாங்க. நடுவர் அவர்களே, ஒரு நாள் பட்டிமன்றத்துக்கு அவங்க ஊருக்கு போயிருந்தேன். அப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரா, அப்ப இந்த கதைய சொன்னாங்க. இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். ஆமா. யார்? இவன் கல்யாணத்துக்கு முன்னாடியா உன் கல்யாணத்துக்கு முன்னாடியா? ஐயோ, பட்டிமன்றத்துக்கு போனோம். இவன் அவன் வீட்டுக்கு உன்னைய கூட்டிட்டு போனேன். ஆமா. இந்த பட்டிமன்ற உலகத்திலே எவனையும் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டான், தெரிஞ்சுக்க. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுனாரு இன்னைக்கு நான் தலைப்புங்கிறதுனால உங்கள்ட்ட நான் சொல்றேன். சரி உங்க விஷயம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காப்ல. சரி சொல்லு. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, அப்படி ஊதாரியா சுத்திக்கிட்டு திரிவாராங்க. வீட்டுக்கெல்லாம் 10 மணி 11 மணி 12 மணிக்கு தான் போவாராம். அப்ப அவங்க அம்மா திட்டுவாங்களாம், ஏண்டா வீட்டுக்கு 10 மணி 11 மணிக்கு வரையா, கொஞ்சம் சீக்கிரம் வரலாம்ல அப்படின்னு கேட்பாங்களாம். ஆமா. அப்ப இவர் சொல்லுவாராம், வீட்டுல என்னமா இருக்கு, எல்லாம் வெளியில தாமா இருக்கு அப்படிம்பாராம். உடனே இவர் சொல்லுவார், அவங்க அம்மா சொன்னாங்களாம், சே இவன் இப்படி இருந்தா ஊரை சுத்திக்கிட்டே இருப்பான், இவனுக்கு ஒரு கால் கட்டை போடணும். கால் கட்டா? கேர்ள் கட்டா? கேர்ள் கட்டு. கால் கட்டுனாலே ஒரு கேர்ள் கட்டு. கேர்ள் கட்டு போட்டாலே அவனுக்கு கால் கட்டு கடைசியா போட்டுருவாங்க. சொல்லு. ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணுனாதான் இவன் வந்து குடும்பம் குடுத்தனமா இருப்பான் அப்படின்னு அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. எந்த ஊர்ல? திருவாரூர்ல தான் நடுவர்களே. பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணனா மனுஷன் வீட்டை விட்டே வெளியில போறது இல்லைங்க. அப்பவும் அந்த அம்மா கேட்டிருக்காங்க, ஏண்டா
போயிட்டாரலாம்னு அப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கே அப்படின்னாங்களாம். உடனே அதுக்கு இவர் சொன்னாராம், வெளியில என்னமா இருக்கு, எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்குமா அப்படின்னாங்களாம். கல்யாணம் ஆன புதுசுல இப்போ வந்து வீட்டை விட்டு கிளம்பி 15 நாள் ஆச்சு. வீட்டுக்கு போடாங்கிறேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு எங்களோட விதிடுறேன். சார் புதுசோ பழசோ ஒரு பெண் குடும்பத்துக்குள்ள பொறுப்பா வரும் பொழுது அவ எவ்வளவு குடும்பத்தை முன்னேற்றமா வச்சுக்கிறாங்கிறத பெண்கள் எங்கனாலதான் நடுவர் அவர்களை சொல்ல முடியும். அதை எப்படி தெரியுமா சொல்லுவோம்? அப்படி என்ன அதுக்குள்ள என்ன மஞ்சு வரல, அவன் வர்றதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நீ பேசு நான் பாத்துக்கிறேன். ஆனா உண்மையில நடுவர் அவர்களே அது மட்டும் கிடையாதுங்க. போன வாரம் எங்க அத்தா வேர்க்க விறுவிறுக்க ஓடியாந்தாருங்க. யாத்தா அப்படி வேர்க்க விறுவிறுக்க ஓடி வர்றீங்களே அப்படின்னு என்னை ஒரு நாய் துரத்திருச்சுடி அப்படின்னாரு. நாய் துரத்திருச்சா, எங்கேயாவது கடிச்சிருச்சா தான் அப்படின்னு கேட்டேன். கடிக்க வந்துச்சுடி, உன்கிட்ட ஆதார கடை காட்டினேன் திரும்பி போயிருச்சுடி அப்படின்ட்டார். ஆதாரம் அவ்வளவு எஃபெக்டா இருந்திருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நடுவர் அவர்களே. எம் அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை நாட்டுல பார்க்கவே முடியாது. அப்படியா? ஆமா, மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் டான் எந்திரிச்சிருவாரு. அப்பதான் தெரியும் போல இருக்கு. எந்திரிச்சு என் முகத்துல தாங்க முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அவர் விதிப்பல. அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி அப்படிம்பாரு. ரைட், போத தெரியல. என்னத்தான் நடுவர் அவர்களே, ஒன்னதான். எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னி குட்டியே தங்க குட்டிக்கு பாரு அப்படிம்பாங்க. அதுக்கு கண்ணு நல்லா தெரியும் போல. ஆனா அத பத்தி நான் கேர் பண்றதுல நீ கேர் பண்றது இல்லையே. எங்க உன் கூந்தல தூக்கி முன்னாடி போட்டு பாப்போம். ஏன் நடுவர் அவர்களே, இதுக்கு என்ன குறைச்சல்? என்ன இருக்கு இதுல குறைச்சங்கிறது? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை புரசு மாதிரி இருக்கு, அதுலயும் பிசிறு பிசிறா தொங்குது. அப்படியே தங்க குட்டினோன்னா அப்படியே அத்தா முன்னாடி போய் சிங்குன்னு நின்னு யாத்தா டெய்லி காலையில என் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமாத்தான் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன் இருட்டா இருக்குன்னு விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க மனுஷன். இதுக்கு பேரு தாண்டா விடியா முஞ்சிங்கிறது. ஹலோ மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட ஏன் அத்தா வாழ்க்கை விடியறது என்னால தானே நடுவர் அவர்களே. விடிஞ்சிரும். அப்ப கூட அந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி என்னை விட்டு ஓடி போக முடியுமான்னு இருக்கும். உன்னை விட்டு ஓடி போக முடியாது நடுவர் அவர்களே. இப்ப கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் உனக்கு நிம்மதியா இருக்கும். பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்தும். இந்த பிள்ளையாலதான் சண்டையே நடந்திருக்கும். ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவாருங்க. நீங்க சென்னையில இருக்கிய, கடல் இருக்கு, ஆமா பீச் இருக்கு, கூட்டிட்டு போகலாம். சரி, எங்க ஊர்ல கடல் கிடையாது, குளத்துக்கரை தான் இருக்கு. எங்கேயோ குளத்துக்கரையா ஆத்தங்கரையா பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்தினா சரி. அப்படி என்னைய பீச்சுக்கு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலையை வருடி விட்டு, இந்த நூடுல்ஸ் மண்டேவா வைக்க போற சரிச்சு விட்ட மாதிரி இருக்கு. அப்படியே என் தலையை வருடி விட்டு 4 வரி கவிதை சொல்லுவாரு பாருங்க. அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லோ அப்படின்னாரு. நான் கேட்டேன், அவ்வளவு அழகா இருக்கணும் தான் அப்படின்னு. அவ்வளவு அகலமா சனிய முடிச்சவளே மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டேங்கிறாரு. நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த பக்கமே தெரியவில்லை, ஒரு யுணவக்காரே காணோம். ஆனா உண்மையிலங்க ஒரு வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத கணவன் மனைவிக்குள்ள சண்டைய தன் பெத்த புள்ள வந்து எப்படி சமாதானப்படுத்தும் பாருங்க. ஆஹா, நீ உட்காரடா கண்ணா, மஞ்சுநாதன் வந்துட்டு அறா கண்ணா. ஆனா உண்மையிலுமே நடுவர் அவர்களே, குடும்ப முன்னேற்றத்திற்கு மிகவும் உறுதுணையா இருப்பது பெண்களுடைய பொறுப்புதான் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா ஆஹா, அருமையான பேச்சு, அருமையான பாட்டு. விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய என் பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை ரயில்வே சேகர் அவர்களை அன்போடு வருகை வழங்கி. என் மாப்பிள்ளை தான் முக்கியம், அப்புறம் ஓட்டிட்டு வந்தது அவர் தான். அதுக்கப்புறம் தான் அவர் கரெக்டாக ஓட்டிட்டு வராட்ட வருவாளோ. விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய கொங்கு நாட்டு சிங்கம், விஜய் டிவி கலக்கப்போவது யாரு புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வலம் வரக்கூடிய இந்த பட்டிமன்ற உலகத்திலேயே படுகளம் பாடக்கூடிய ஒரே பேச்சாளராக வலம் வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் KR மஞ்சுநாதன் அவர்களை மக்கள் சார்பாக, விழாக்குழுவின் சார்பாக, இந்த மண்ணின் சார்பாக இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்பதிலே மட்டற்ற